ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளும் ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அவன் நாட்டு மக்களை நல்ல முறையில் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அந்த அரசனுக்கு வயசாயிருச்சு. அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தடியில் கூடி அந்த அரசனுக்காக வேண்டுனாங்க. அந்த அரசன் 100 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு வேண்டுனாங்க. கடவுளும் 100 வருஷம் ஆயுள அந்த அரசனுக்கு கொடுத்தாரு. இதை அந்த நாட்டு குடிமக்கள் ஓடி வந்து அரசனிடம் சொன்னாங்க. இதை அரசன் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ராணி அந்த மரத்தடிக்கு எழும்பி ஓடி போனாங்க. மக்கள் எல்லோரும் நினச்சாங்க, ஐயையோ, நாம் அரசனுக்காக மட்டும்தானே வேண்டுதல் பண்ணோம், இந்த ராணிக்காக வேண்டுதல் செய்ய மறந்துட்டோமே, அதனால் இந்த ராணி கோவிச்சுட்டு போயிட்டாங்களோ நினச்சாங்க. ஆனால் இந்த ராணியோ அரசன் 100 வருஷம் உயிரோடு இன்னும் இருக்கணும்னு வேண்டுதல் செய்த மக்களுக்கு இன்னும் 100 வருஷம் ஆயுள கொடு கடவுளேன்னு வேண்டுனாங்க. இந்த வேண்டுதலை கேட்ட கடவுளும் ராணிக்கு இன்னும் 100 வருஷம் ஆயுளையும் கொடுத்து மக்களுக்கும் 100 வருஷம் ஆயுளையும் கொடுத்தாரு. இதிலிருந்து நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நாம் எல்லோரும் நம்மை சுற்றி அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா நமக்கும் சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே தானா நடக்கும் என்பதை புரிஞ்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், நாளும் இதை மாதிரி ஒரு குட்டி கதை உங்கள் வீட்டை தேடி ஓடி வர ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.